நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. உலக கோப்பையை வென்ற மகளிர் கிரிக்கெட் அணியினருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. சர்வதேச போட்டியில் சாதனை படைத்த வீராங்கனைகளை பாராட்டி வாழ்த்து. வேலூரில் 32 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவை காணொலியில் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ராசிபுரத்தில் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள மினி டைடல் பூங்காவிற்கும் அடிக்கல் நாட்டினார். 23 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடம் மற்றும் கூடுதல் படுக்கை வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்ட திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் நவம்பர் 28 முதல் நடைபெறவுள்ள ஆடவர் ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை தொடர் போட்டிக்கான வெற்றிக் கோப்பையை அறிமுகப்படுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இரவு 11:35 மணிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த இடத்திற்கு சென்ற போலீசார் 4 மணி நேரம் 25 நிமிடங்கள் மாணவியை கண்டுபிடிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளிக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கோவையில் பாலியல் வன்கொடுமை நடந்த இடத்தில் நின்று கொண்டே மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை என ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளது காவல்துறை. 100 போலீசார் களமிறங்கியும் கண்டுபிடிக்க முடியாமல் போனதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று இபிஎஸ் காட்டம். கூட்டணியை பற்றி கவலைப்பட வேண்டாம் என அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இபிஎஸ் அறிவுறுத்தியதாக தகவல். சட்டமன்ற தேர்தலில் கட்சியினர் விரும்பும் கூட்டணி தானாக அமையும் என்றும் பேசியதாக தகவல். சென்னையில் ஆசிய மூத்தோர் தடகள போட்டிகளை துவக்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். 88 பிரிவுகளில் நடைபெறும் போட்டிகளின் தொடக்க விழாவையொட்டி கண்கவர் கலை நிகழ்ச்சிகள். மீண்டும் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள பொன்முடி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதிய துணை பொதுச் செயலாளராக நியமனமான மு பி சாமிநாதன் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களும் வாழ்த்து பெற்றனர். பெருந்தன்மையை பெயரளவிற்கு மட்டுமே பேசும் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தாவேக்காவிற்கு எதிராக வன்மத்தை கக்கினார். மாமல்லபுரத்தில் தாவேக்க சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய விஜய் குற்றச்சாட்டு. தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு உரைக்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அரசியல் செய்ய விருப்பமில்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் 15/10/2025 அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க. 50 வருடங்களாக பொது வாழ்க்கையில் உள்ள முதலமைச்சர் கரூர் விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் பேசியது வட்டி கட்டிய பொய். சட்ட ரீதியாகவும் சாமர்த்தியமாகவும் பேசுவதாக நினைத்து பேசியிருப்பதாகவும் விஜய் குற்றச்சாட்டு. சட்ட ரீதியாகவும் சத்தியத்திற்காகவும் நடந்தது போல ஏதோ சாமர்த்தியமா பேசுறதா நினைச்சு பேசியிருக்காங்க. இப்படி ஒரு 50 வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய் சப்பை கட்டுன்னு நான் சொல்லல, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே மற்றும் டிவிகே இடையேதான் போட்டி. தாவேக தலைவர் விஜய் மீண்டும் திட்டவட்டம். கரூர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுகவிற்கு ஆஜரான வழக்கறிஞர்கள் வாதாட முடியாமல் மௌனம் காத்தனர். உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் நறுக் 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 என கொட்டியதாகவும் விஜய் விமர்சனம். அரசு காவல் உயர் அதிகாரிகள் ஊடகங்களிடம் பேசியது என்பது பொதுமக்களிடையே நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்தே ஆக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை
முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? கரூர் சம்பவத்திற்கு திமுக அரசு அவசரமாக அமைத்த தனிநபர் ஆணையத்தை தலையில் கொட்டி வீட்டிற்கு அனுப்பிவிட்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவை படித்து காண்பித்து தாவேக தலைவர் விஜய் பேச்சு. பொய் மூட்டைகளா நம்மளை பத்தி இந்த அவதூறுகளை அவிழ்த்து விட்ட முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் சார்பாக கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் அவங்க இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுல்லுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்சநீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்துவிட்டதா? அவசரமா ஒரு தனிநபர் ஆணையம், அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பத்தி ஃபுல்லா இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசரமா, அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது வேறு விஷயம். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் தாவேக முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம். கூட்டணி உள்ளிட்ட அனைத்து முடிவுகளையும் எடுக்க விஜய்க்கு அதிகாரம் வழங்கியும் தீர்மானம் நிறைவேற்றும். கரூர் கூட்ட நெரிசலுக்கு பின் ஆதவ் அர்ஜுனா தப்பியோடி தலைமறைவாகிவிட்டதாக தெரிவித்த காவல்துறை. தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரிய ஆதவ் மனு மீதான விசாரணையின் போது உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவும் கரூர் கூட்ட நெரிசலுக்கு பொறுப்பு என உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். புரட்சி வெடிக்கும் என ஆதவ் வெளியிட்ட பதிவை அழிப்பதற்கு முன்னதாக 1,00,000 பேர் பார்த்துவிட்டதாகவும் விளக்கம். டிஎம்கே டிவிகே இடையேதான் போட்டி என விஜய் பேசியிருப்பது பற்றிய கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். புதியதாக கட்சி ஆரம்பித்திருப்பதால் தனித்தன்மையை கடைபிடிக்க பேசியிருக்கலாம் என கருத்து. ஒரு சபையை ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கட்சிக்கு எப்போதுமே அந்த தலைவர்கள் ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறன்னு தான் யாராக இருந்தாலும் விரும்பாங்க. நீங்கள் ஆரம்பித்தா கூட அப்படி தான், சரிதானே? எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, ஓகே வச்சுங்க. நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு, சரிதானே? அவங்க கருத்து அவங்க, எங்கள் கருத்து எங்க, ஓகே. ஜாய் கிறிசல்டாவை விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொண்டதாக மகளிர் ஆணையத்தில் தான் எதுவும் கூறவில்லை என மாதம்பட்டி ரங்கராஜ் விளக்கம். அந்தரங்க புகைப்படங்களை வெளியிடுவதாக மிரட்டி கட்டாயப்படுத்தியதால் தான் திருமணம் செய்ததாகவும் பரபரப்பு அறிக்கை. மிரட்டி திருமணம் செய்து கொள்வதற்கு மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன குழந்தையா என ஜாய் கிறிசல்டா கேள்வி. பணம் பறிக்க முயல்வதாக கூறும் குற்றச்சாட்டிற்கு ஆதாரத்தை வெளியிட முடியுமா எனவும் சவால். மிரட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நான் பொதுவாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், அவர் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. நான் மிரட்டி போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். என்கிட்ட நிறையா ஆதாரங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் சொன்னால் அவருக்கு தான் இதாகும். தனக்கு பிறந்த குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை என நிரூபிக்க டிஎன்ஏ சோதனைக்கு தயார். பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா மருத்துவமனை முன்பு செய்தியாளர்களை அழைத்து அறிவிப்பு. டெல்லியில் காற்று மாசு பிரச்சனையை தீர்க்க உதவ தயார் என சீனா அறிவிப்பு. காற்று மாசை முற்றிலுமாக தடுக்கும் பணியில் சீனாவின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் முன் வந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 89,440 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 2,000 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் வெள்ளியின் விலை 163 ரூபாயாக நிர்ணயம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7370414434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.